இறையேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஜபங்களை எல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க போகிறாரு. மகளே மகனே கலங்காத, மனமுடைஞ்சி போகாத, நான் இருக்கேன், உன் கூட தான் இருக்கேன், தைரியமாக இருன்னு சொல்கிறது யாருங்க? நம்ம ஏசப்பா. ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, அப்பொழுது உன் ஒளி விடியலை போல் எழும், விரைவில் உனக்கு நலமான வாழ்வு துளிர்க்கும். அப்பொழுது உன் ஒளி விடியலை போல் எழும், விரைவில் உனக்கு நலமான வாழ்வு துளிர்க்கும். உன் நேர்மை உனக்கு முன் செல்லும், ஆண்டவரின் மாட்சி உனக்கு பின்னே சென்று காக்கும். அழகான வார்த்தைங்க. ஏசாயா 58:8 சொல்லப்பட்ட அழகான ஆண்டுடைய வார்த்தை நம்ம வாசிச்சிருக்கோம். நீங்களும் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை வாசிக்கின்ற பொழுது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு பயணிப்பார். இன்றைய நாள் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இதோ உன் ஒளி பிரகாசிக்க போகுது இந்த உலகத்திற்கு. நீ இருள் சூழப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கு. திடீர்னு ஒரு வாழ்க்கையில் ஒரு மேஜிக்கல் மூமெண்ட் நடந்தால் எப்படி இருக்கும்? நம்மளுடைய வாழ்க்கை இன்னும் பிரகாசிக்கலைடா, இருள் சூழப்பட்டிருக்கு. சில பல சங்கடங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாம் நம்மளை போட்டு வழி பண்ணுதில்ல. எல்லாருமே நல்லா இருக்காங்க, எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்குது. நம்மளுடைய தலையெழுத்து இப்படி தான் போகணும்னு சொல்லி என்ன பண்ணுவோம்? புலம்பிக்கிட்டே இருப்போம்ல. இன்றைய நாள் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இதோ உன் ஒளி வந்து விட்டது, பிரகாசிடா மகனே, உன் வாழ்க்கை வெளிச்சமாக இருக்க போகுது அப்படின்னு சொன்னால், நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கின்றேன், என்னை பின்பற்றுகின்றவன் இருளிலேயே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். யோவான் 8:12. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வாழ்க்கையில் இருள் சூழப்பட்டிருக்கு. இதோ ஆண்டுடைய ஒளி நம்ம மேலே பிரகாசிக்கின்ற பொழுது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை வாழ்வில் மிகப்பெரிய உயர்த்த போகின்றார். உங்கள் இருதயத்தை அவருக்குள் திறந்துடுங்கள். ஆண்டவரே, நான் இருள் சூழப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கேன், எனக்குள்ளே இருக்க இந்த இருளை அகற்றி போடுங்க. முக்கியமாக சொல்ல போனால், இந்த வியாதியினால் நான் அவசரப்பட்டுருக்கேன், எனக்கு விடுதலை வாழ்க்கை கிடைக்காதா, இந்த வியாதியிலேருந்து நான் குணமடைய மாட்டேனான்னு சொல்லி ஒரு ஏக்கம் இருக்கும்ல. ஆண்டவரே, நான் நல்லா ஆக மாட்டேனா, இந்த வியாதி எனக்கு கடைசி வரைக்கும் என் கூடவே இப்படி தான் வந்துட்டுருக்க போதா, இதற்கு தீர்வு எதுவும் இல்லையான்னு சொல்லி புலம்பிட்டுருப்போம்ல. கை வலியாக இருக்கலாம், கால் வலியாக இருக்கலாம், உடலுக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இன்றைக்கி நம்ம அனுபவிச்சுட்ருக்கோம், வெளியே சொல்ல முடியல. ஆனால் உள்ளுக்குள்ளே பல வியாதிகள் கஷ்டப்பட்டுருக்கோம்ல. ஆண்டவரே, உம்முடைய கரங்களை அங்கே தொட்டு எங்கள் வியாதியெல்லாம் குணப்படுத்துங்கன்னு சொல்லி கேட்கலாமா? நிச்சயமாக நமக்கு சுகத்தை கொடுக்க போகின்றார், நல்ல பலனான ஒரு வாழ்க்கை கொடுக்க போகின்றார். இருள் சூழப்பட்ட நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிச்சமாக இருக்க போகின்றார். அழகான வார்த்தை, உன் ஒளி விடியலை போல் எழும், விரைவில் உனக்கு நலமான வாழ்வு துளிர்க்கும். பார்த்தீங்களா? நிச்சயமாய் வெகு விரைவாய் காத்திருக்கின்றது. நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்க போதுங்க. சோர்ந்து போகாதீங்க, மனம் உடஞ்சிடாதீங்க. ஒவ்வொரு நாள் யோசனை, என்ன யோசனை அப்படின்னா, என் வாழ்க்கை இப்படியே போயிடுமா, எதுவுமே நடக்காதா அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக நடக்க போகுதுங்க. ஏன் கவலைப்படுறீங்க? நீங்கள் கஷ்டப்படுத்திட்டீங்கன்னா எதுவும் பண்ண முடியாது. நீங்கள் உங்களுக்குள்ளாகவே உங்களை பேசிப்பீங்களா? என்ன பேசுவீங்க அப்படின்னா, எனக்கு மட்டும் ஏன் நடக்குது, நான் ஏன் இப்படி இருக்கேன், எனக்கு எதுவுமே வராது போல இருக்கே அப்படின்னு சொல்லி உங்களை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? தாழ்வாக நினைக்கிறீங்க. அதை முதல்ல தூக்கி போடுங்க. என்னால் முடியும், என்னால் சாதிக்க முடியும், என்னால் இந்த விஷயம் பண்ண முடியும்னு சொல்லி உங்களை நீங்கள் எப்போ என்கரேஜ் பண்ணுறீங்களோ, உங்களை நீங்கள் எப்போ ஊக்குவிக்கிறீங்களோ, நிச்சயமாக வளமான வாழ்க்கை நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்க போகின்றார். மகளே மகனே கலங்காத, ஒளியை நோக்கி நீங்கள் ஓடுகின்ற பொழுது நிச்சயமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை மென்மையாக்க போகின்றார். பிரகாசிக்கும் உங்கள் மேல் தேவ கிருபை இருப்பதாக. தேவனுடைய ஒளி பிரகாசிக்க போது அவருடைய கிருபை எப்பொழுதும் உங்கள் கூட இருக்க போதுங்க. சோர்ந்து போகாதீங்க. ஆசீர்வாதமான வார்த்தை நம்ம தினந்தோறும் வாசிக்கின்ற பொழுது வாழ்க்கையில் வெற்றி தான். எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, எதற்காகவும் புலம்பாதீங்க. நம்மளால் முடியாதுன்னு சொல்லி யோசிக்காதீங்க. முடியுங்க, ட்ரை பண்ணலாம், முயற்சி பண்ணி பார்க்கலாம். முடியாதது ஒன்றுமே இல்லைல்ல, முயற்சி பண்ணி பார்ப்போம், வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்றைய நாள் ஜெபம்
உலகில் வாழ்கின்ற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொரு குழந்தை செல்வங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். அரசாங்க தேர்வை எழுதக்கூடிய ஒவ்வொரு மாணவிகள் நல்லபடியாக தேர்வை எதிர்நோக்கி வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று கேட்க போகிறோங்க. எல்லாருக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொரு குடும்ப உறவுகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, உம்முடைய வெளிச்சம் எங்கள் மேல் உதிக்க வேண்டும் என்று வஞ்சித்து உம்மிடம் வந்திருக்கின்றனப்பா. எங்கள் வாழ்வில் காணப்படும் எல்லா இருளையும் அகற்றுங்கப்பா. எங்களுடைய சுக வாழ்வு விடியலை போல் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று கேட்கிற ஆண்டவரே, நீரே உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கின்றப்பா. எங்களுக்கு வழிகாட்டி பயத்திலிருந்து எங்களை விடுவித்தரல வேண்டும் என்று கேட்கிற ஆண்டவரே, ஜீவ ஒளியினால் எங்களை நிரப்புங்க ராஜா. எல்லா வியாதிகளையும் துக்கத்தையும் அகற்றி போடுங்கப்பா. உம்முடைய சமூகத்தின் பிரகாசம் எங்களை சீர்படுத்துவதாக தகப்பனே. இருளால் இருக்கின்ற மக்களுக்கு நம்பிக்கை அளிக்கும்படி உம்முடைய வெளிச்சம் எங்கள் மூலம் பிரகாசிக்கட்டும் அப்பா. ஆண்டவரே, எங்கள் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்க வேண்டும் என்று உம்முடைய வாக்கு தத்தத்தை நம்புகின்றன ஆண்டவரே. சத்தியத்தின் பாதையில் தைரியமாக நடக்கும்படி உம்முடைய கிருபை எங்களை பலப்படுத்த வேண்டும் என்று கேட்கிற ஆண்டவரே, இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. இன்றைய நாள் நீங்கள் வேதத்தில் கூறியதைப் போல அப்பொழுது உன் ஒளி விடியலை போல் எழும் என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் புதுசாக ஒரு விஷயம் பண்ண போகிறோம்பா. அது எங்களுக்கு கை கொடுத்து வாழ்க்கையில் மென்மையாக்க வேண்டும் என்று கேட்குற ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் சரி, துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் சரி, நீர் என் கூட இருப்பேன்னு நம்புகிற ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்று வாழ்வில் மிகப்பெரிய உயர்த்த வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்ப உறவுகளையும் ஒற்றுமையாக சமாதானமாக இருக்க வேண்டும் என்று கேட்குறேன் ஏசப்பா. எல்லோரும் நல்லா இருக்கணும்ப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.